ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு ஆடி 18 நோம்பி. அதனால் சரி ஓகே, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம், நாளைக்கு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம், இறந்த எங்கள் தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் சரி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பிரகுலும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். இனி அம்மா வந்தோடனே வெளியே அந்த சாணி வலிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னை சாணி எடுத்து வைக்க சொன்னாங்க. அதை நான் இப்போ போய் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சாணிக்கு வந்துட்டு ரொம்ப டிமாண்டு. ஆல்ரெடி நான் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், இன்னும் கிடைக்கல. இனிதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியல, நோம்பி நாள் அன்னைக்கு வந்துட்டு அது டிமாண்டாக தான் இருக்கும். அதனால் அம்மா எடுத்து வைக்க சொன்னாங்க. கிடச்சிதுன்னா இன்றைக்கி வீடு வலிப்போம், இல்லாட்டி என்னன்னு தெரியலை. மேபி நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியோட கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம், கோயிலுக்கு போவோம். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ நமக்கு சாணி கிடச்சிருச்சு. நம்ம தம்பிக்கு பால் வாங்குகிற தாத்தா வந்துட்டு எடுத்துக்கோன்னு சொன்னார், அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அம்மா வந்துட்டு எல்லாம் வலிச்சிட்ருந்தாங்க. இப்போ அம்மா வந்துட்டு வலிச்சிட்ருக்காங்க. இனி வந்துட்டு நான் டின்னருக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக தோசை தான். பிரகுலுக்கு தோசை ஊட்டி விட்டுட்டேன். இப்போது எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். அம்மாவுக்கும் சேர்த்து சுட்டு வச்சுருவேன். அப்புறம் இன்றைக்கி சாணி வலிச்சுட்டு அம்மா கோலம் போட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான், காலையில் எழுந்துச்சு தான் இனி சாமி கும்பிடணும். தோசைக்கு சைட் டிஷ் வந்துட்டு தேங்காய் சட்னியும் அப்புறம் காலையில் தக்காளி சட்னி செஞ்சுருந்தோம், அதுவும் இருந்தது. அதை 2ஐயும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அம்மா நாளைக்கு நோம்பிக்காக பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, சாமிக்கும் அப்புறம் எங்களுக்கும் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டுட்ருக்கேன். அம்மா தான் போகிறேன்னு சொன்னாங்க. இல்லை நான் போடுறேன், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட வந்தேன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ரங்கோலி எனக்கு சுத்தமாக வராது. புள்ளி வச்ச கோலம்னா கூட ஏனோ தானோன்னு போட்டுருவேன். அதுதான் போட்டுட்ருக்கேன். ஃபைனலாக அந்த கோலம் போட்டு முடிச்சாச்சு. கலரும் கொடுத்து எல்லாமே அவுட்லுக்லாம் பண்ணியாச்சு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட. இப்போ காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் குளிச்சாச்சு. முன்னாடியே ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. அம்மா வந்துட்டு சமைச்சிட்டாங்க. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தமா இப்போ பிரகலை குளிக்க வச்சுட்ருக்காங்க. இனி அம்மா வந்ததுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் வடிச்சிட்டு இனி சாப்பிட வேண்டியதுதான். வந்துட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அம்மா வந்துட்டு மேலே வச்சுட்டு வர சொன்னாங்க. இதை வச்சுட்டு இனி நாங்கள் போய் சாப்பிட வேண்டியதுதான் சாமி கும்பிட்டுட்டு. என்ன என்ன ஐட்டங்களோ. பிரகுலுக்கு தூக்கம் வந்துருச்சு. நீ தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். பிரகுல், உனக்கு தூக்கம் வந்துடுச்சா? சொன்னோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் கிளம்பி
கிளம்பியாச்சு. இனி வந்துட்டு எல்லாம் சாப்பிட போகிறோம். கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்துட்டு முடியாமல் போச்சு. ஏன்னா இனி நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம போக முடியாது இல்லையா. அதனால் அம்மா வந்துட்டு நாளைக்கு அமாவாசை, அதனால் நாளைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்னேஷ்க்கும் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் லீவ் போட சொன்னேன். இல்லை நெக்ஸ்ட் வீக் லீவ் போட வேண்டியிருக்கிறதுனால நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு தான் நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். இப்போது சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து சரி ஐஸ்கிரீம் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு 3 பேர் கிளம்பிட்டோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே எப்போவுமே அடிக்கடி அங்கே தான் போய் சாப்பிடுவோம். அதான் அங்கே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் மதியானம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு காஃபி குடித்தோம். அவ்வளோதான், எங்களுக்கு இந்த நோம்பி வந்துட்டு முடிஞ்சுது. உங்களோட ஆடி நோம்பி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.